விவேப் ட்ரெண்டினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குமா? இங்கே ஒயிட் லைன் நம்மளுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனை காட்டுது. ப்ரைஸ் இந்த ஒயிட் லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ கீழேயே ட்ராவல் ஆகிறத பார்க்குறீங்க. எதனால் இந்த ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு விவேப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? விவேப் ஒரு சரியான விலையை நம்மளுக்கு காட்டுது. அதனால் அதை ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். சின்ன ஸ்டாப் லாஸாக அதை வச்சுக்கலாம். இது கிளியரான டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக புல் பேக்கை அது ரெஸ்பெக்ட் பண்ணுது. இன்ஸ்டிடியூஷன்ஸு இது யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு செட்டப்பை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங்கை பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இப்போ சார்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இது எல்லா விதமான செக்டர்ஸ்லையும் யூஸ் ஆகுங்க. இது நேச்சுரல் கேஸினுடைய சார்ட். இதில் விவேப் கிராஸ் அப்புறம் எப்படி புல் பேக் ஆகி ஒரு ட்ராவல் ஆகுது, சப்போர்ட் அந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது எப்படி டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது அதே விவேப் இங்கே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நாளில் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது ஒரு டவுன்ஃபால் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு சாப்பியான நேரத்துலையும் நம்மளுக்கு 10 டைரக்ஷன் இதில் தெரியுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன் மூவ் கிடைச்சிருக்கும். அடுத்ததாக WTI க்ரூட் ஆயிலினுடைய சார்ட். ப்ரைஸ் விவேப்பை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு ஹையர் லெவலில் ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்குன்னு க்ரூட் ஆயிலுக்கு டைம் இருக்குது. MCXயில் நம்ம எடுக்கும்போது அந்த டைமிங்கில் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் இதை எடுக்கணும். இப்போ இது லைவாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேப் எப்படி பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நிஃப்டினுடைய சார்ட்டுங்க. நிஃப்டியில் விவேப்பை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக புல் பேக் நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்கேல்பிங் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த இடத்துல இப்போது நான் சொன்ன மாதிரியே லைவில் இதைய செக் பண்ணலாம். இது நிஃப்டினுடைய பழைய சார்ட்டை தான். ரெசிஸ்டன்ஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். விவேப் இந்த நாள்லையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை தாண்டி மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆகலை, ட்ரெண்டு டவுன்லேயே இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியுது. ப்ரைஸ் விவேப்பை கிராஸ் பண்ணணுமே நம்ம என்ட்ரி எடுக்கணுமா, இல்லை எப்படி என்ட்ரி எடுக்கணும் புல் பேக் இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் மூலமாக டெய்லி லெவல்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்முடைய டெய்லி அலர்ட் ரியல் அனாலிசிஸ் உங்களுக்கு ரியல் டைமில் லைவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது S&P 500 நாஸ்டாக்னுடைய ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் எப்படி விவேப் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலோ கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அக்ராஸ் மார்க்கெட்டில் கூட நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுங்க விவேப். ஏன்னா அது ஒரு ஃபேர் ப்ரைஸ். இதனுடைய ரெஸ்பெக்டை இப்போ நம்ம கரண்ட்டில் WTI க்ரூடில் பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ இது லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.